ஹே மீனாட்சி, கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, இந்த புடவை, மாலை, நகை, விளக்கின் ஒளி, இதில் நீ தந்த தரிசனம், அதில் நாம் பார்த்த உன்னுடைய அழகு, இது மட்டும்தானா நீ? இது மட்டும்தானா நீ? நோ, அதையும் தாண்டி உன் ஸ்வரூபம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் என்னென்னு தெரியலையே. ஆனால் என்னென்னு யோசித்து சிந்திச்சு உணர்ந்து தெரிஞ்சுக்கிற அளவு மனசும் புத்தியும் எனக்கு பக்குவம் செஞ்சுருக்கியா மீனாட்சி நீ? நான் ஏன் கேட்குறேன்னா, நீ தான் அதுவும் செய்யணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, செய்யவும் துப்பில்லாதவன் நான். மீனாட்சி, நீ கட்டினதால தான் புடவைக்கும் நகைக்கும் கூட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. உன் திருமேனியில் சேர்ந்ததால் உன்னை அர்ச்சனை செஞ்ச புஷ்பங்கள், கழுத்தில் மாலையில் ஒன்றா கோத்திருக்கும் புஷ்பங்கள், உன் கிரீடத்தை சுற்றி இருக்கும் கொண்டையில் உள்ள புஷ்பங்கள் எல்லாமே அவை எதுக்காக பூத்ததோ, அந்த பூ எதுக்காக பூத்ததோ அதனுடைய பயனை அடைஞ்சிடுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுச்சே. அந்த மாதிரி என்னோட பிறவி பையனை நான் எப்போ அச்சீவ் பண்ணுறது மீனாட்சி? உங்ககிட்ட வந்து சேர்ந்து அது எனக்கு வருமா? எப்போ வரும்? தருவியா? எப்போ தருவ? உங்ககிட்ட இருக்கிற தேஜஸ் பிரகாசத்தை திருடி தான் தீபமே உனக்கு எரியுது. இன்னும் வெளிச்சமா உங்ககிட்ட இருந்துதான் தீபம் பிரகாசமாக எரியறதுக்கு வேண்டிய வெளிச்சமும் கூட உங்ககிட்ட இருந்து தான் தீபத்துக்கே கிடைக்குது. அந்த அளவுக்கு நீ பிரகாசமானவன். புடவையின் நூலும் நீ, அதில் உள்ள நிறமும் நீ, பூவின் நிறம் நீ, மனம் நீ, அதில் இருக்கும் மதுரம் நீ, வாசனை நீ, மென்மை நீ, தீபத்தின் ஒளி நீ, பிரகாசம் நீ, சுடும் வெப்பமும் நீ, சுடரும் நீ. இதான் மீனாட்சி. உன் காதுகளில் என்னவோ போட்டுட்ருக்க, ஜிமிக்கியா குண்டலமா? தூரமாக இருந்து பார்த்தா எனக்கு சரியாக தெரியல. திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி தன் காதுகளில் ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கா. திருக்கடையூரில் அபிராமி அமாவாசை அன்னைக்கு தன் காதில் இருக்கிற தோடை கழட்டி வானத்தில் வீசின உடனே அது சந்திரனா பௌர்ணமியாக மாறிட்டான். அது மாதிரி மீனாட்சி, உன் காது ஒன்றில் சூரியன், இன்னொன்றில் சந்திரனையும் கம்மலாக போட்டிருக்க நீ. அந்த சூரிய சந்திர கிரணங்களின் பிரகாசம், வெப்பம், குளிர்ச்சியும் நீதான் மீனாட்சி. தேவி மகாத்மியங்கிறதுல தேவியின் ஸ்வரூபம் சொல்லும் பொழுது தேவியின் பரிபூர்ண ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற புத்தியை தேவி யாருக்குமே தர்றதில்லையாம். ரகசியமாக வச்சிருப்பாளாம். அந்த ரகசியமும் அவளே தானா. ரகசியங்களுக்குள் அதிரகசியமானவள் யாரு? நீதான் மீனாட்சி. அந்த ரகசிய தேவியே நீதான். மனுஷங்க ரகசியம் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியே எல்லார்கிட்டையும் நாங்கள் சொல்லிடுவோம். எங்களோட ரகசியத்துக்கெல்லாம் அவ்வளவுதான் கிட்டி ஆயிடும். எங்கள் சீக்ரெட் ரகசியெல்லாம் சும்மா டூப்பு. நீதான் சத்தியமான ரகசியம். நீ தான் சிருஷ்டி பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் எப்படி பண்ணுறேன்னு ரகசியமாக வச்சுருக்கேன். ரகசியம் இருந்தால் தெரிஞ்சுக்கணும்னு க்யூரியாசிட்டி, ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஆர்வக்கோளாறு இல்லை. ஆனால் உனக்கு இவ்வளோ லட்சணமான அழகு இருக்க நீ பியூட்டி பார்லர் போகிறது கிடையாது. உனக்கு குருக்கள் மாமா தான் மேக்கப் மேன், ஏன்னா அவர் தான் உனக்கு அலங்காரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம்னா எனக்கு அதுவும் சரியாக படலை. ஏன்னா உன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு நீ விரும்புகிறியோ அப்படியே உன்னோட அலங்காரத்தை அமைச்சுக்கிற. சின்ன குழந்தைக்கு எவ்வளவோ ட்ரெஸ் அண்ட் அக்சசரிஸ் போட்டுக்க கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு இதுதான் போட்டுப்பேன்னு அடம்பிடிச்சு போட்டுக்கிற குழந்தை நீ மீனாட்சி. இந்த சமயத்தில் உன்னை அப்படி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அதையே போட்டுண்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கிக்க புக்கன்னு சிரிப்பில் மயக்கிடும் எல்லாரையும். அதுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரியே பொருந்தியும் போயிடும். இந்த குழந்தைக்கு எது போட்டாலும் குழந்தைய தான் ரசிக்கணும். மதிப்பு குழந்தை தானே தவிர அந்த குழந்தைக்கு போட்ட அக்சசரிஸ், மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அடுத்தபட்சம்தான். குழந்தை எப்படி தலையை விரித்து போட்டுட்டு கசகசன்னு தலையை வச்சுட்டு கண்ணில் மைய பூரா அப்பிண்டு ஏதோ ஒரு பழைய அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே பிடிவாதம் பிடிச்சி போட்டுட்டு இருந்தா கூட குழந்தைன்னு நம்ம ரசிக்கிறது இல்லையா? ஏன்? அந்த அப்பிண்டு இருக்கிற அந்த கண்மைக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அங்கே மதிப்பில்லை, குழந்தைக்கு தான் மதிப்பு. அது மாதிரி தான் மீனாட்சி நீ. கேம் அது என்னது சேம் கான்செப்ட் அங்கே சொன்னது தான் அந்த குழந்தைக்கு. இப்போ நான் சொன்னேன் அதே கான்செப்ட் தான் எனக்கு இங்கேயும் பொருத்தி பார்க்கணும்னு தோணுது உனக்கும். நீ அலங்காரம் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் உன் மதிப்பு தான். அலங்கார பொருட்கள் தான் நீ போட்டுன்றதால வேல்யூ ஆட் ஆகிருக்கு.
நீ அதை போட்டுட்டு உனக்கு வேல்யூ ஆட் ஆகலை. நீ என்னெல்லாம் அலங்கார ஆக்சசரிஸ் போட்டுட்ருக்கியோ, நகைகள், புடவைகள், பூக்கள், என்ன வேணா இருக்கட்டும், நீ போட்டுன்றதுனால தான் அந்த வஸ்துக்களுக்கு வேல்யூ ஆட் ஆகிருக்கு. அதை போட்டதுனால உனக்கு இல்லை. நீ எப்போவுமே எங்கேயோ நீ தி கிரேட் மீனாட்சி. சரி, இப்படிப்பட்ட அழகி மீனாட்சிக்கு திருஷ்டி போட்டு இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் என்னையே சொல்லிட்டேன், சே உனக்கு இப்போ இதை தேடுறது ரொம்ப முக்கியமான வேலையா, அதை தேடுறதுல எதுக்கு காலத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. ஏன் அந்த கரும்புள்ளி எங்கே இருக்குன்னு தேடுறது தான் இப்போ முக்கியமா? நல்ல விஷயம் எவ்வளோ இருக்குது மீனாட்சி கிட்ட, அதை பாரு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டேன். ஆனால் இத்தனை நேரமாக சொன்ன எந்த அலங்காரமும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு காட்டன் வாயில் புடவையை சும்மா மேலே சுற்றிட்டு சிம்பிளாக ஒரு தரிசனமும் நீ எனக்கு தந்தியா? என்னோட சாதாரணமாக பேசி பழகிற பொண்ணு மாதிரி இருக்காளே மீனாட்சி. ஐயா ஏய் வடி மீனாட்சி, கொஞ்ச நேரம் 2 பேரும் ஏதாவது பேசலாம். பேச ஏதும் இல்லைன்னா என்ன உன் பக்கத்தில் சும்மா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து போகிறேன்னு அப்படின்னு சொல்ல தோணித்து எனக்கு. இந்த கெட்டப்பில் எந்த அலங்காரமும் இல்லை. இப்போ நான் பார்த்துட்டு இருந்த கெட்டப்பில் எந்த அலங்காரமும் அதில் இல்லை. ஆனாலும் உன்னோட சாநித்தியமும் தெய்வீகமும் குறையவே இல்லை. எப்படி இருந்தேன்னா ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகுக்கே வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பம் எல்லாம் தருவாள், எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூட்டிடுவாள். பித்தனுக்கு இணையாகனமும் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்னு இப்போ உனக்கு பாடணும்னு எனக்கு தோணித்து. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே பயங்கர பித்தனான ஈஸ்வரனுக்கு இணையான நடனம் ஆடுறது என்ன சாத்வீகமான விஷயமா, சாமானியமான விஷயமா? வெரி ஃபியர்ஸ், ஆவேசம், வேகம் எல்லாம் இருக்குமே. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை பேசாமல் சொல்லாமல் எப்படி இருக்கிறது? இப்போ இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம், உன்னை பற்றி சொன்னதுக்கப்புறம், உன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம், உன்னை பற்றியும் உங்ககிட்ட பேசும்போது எழுதும்போது உன்னோட சம்மந்தப்பட்ட பரமேஸ்வரனை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவனையும் சொல்லணுமே. அப்போது அவ்வளோ ஆவேசம், ஆற்றலின் சக்தியை நீ உனக்கு உள்ளேயும் வச்சிருக்கணுமே. எப்படி? பித்தனுக்கு இணையாகனமும் ஆடிடுவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்குமா? அந்த ஆவேசம் ஆற்றல் உனக்குள்ளேயும் இருக்குது. இல்லாமல் இருக்குமா? ஈக்குவலாக டெம்போ குறையாமல் டான்ஸ் ஆடணும். 14 புவனங்களை கட்டியாளும் ஈஸ்வரினி உனக்கு எவ்வளவு கம்பீரம்! மகாராணி ராஜராஜேஸ்வரினி. ஆனால் எப்படி கர்ப்ப கிரகத்தில் சாந்தமான ஸ்வரூபமாக ரம்யமாக அமைதியாக அழகாக நின்று தரிசனம் தருவிய மீனாட்சி. இப்படி